என் குழந்தையே, இன்று உன் அப்பா நரசிம்மர் உனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கிறேன். என் குழந்தையே, நீ பெற்றெடுத்த குழந்தை ஒன்று எப்பொழுது உன்னிடத்தில் இந்த அதிர்ச்சியான செய்தியை சொல்ல வேண்டும் என்று அது நேரம் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தி என்னவென்று உன் அப்பா தெரிந்து கொண்டேன். உன் பிள்ளை சொல்லும் பொழுது நீ அதிர்ச்சி அடைய வேண்டாம் அல்லவா? அதனால் அப்பா முன்கூட்டியே சொல்லி ஆயத்தப்படுத்துகிறேன். என் குழந்தையே, எல்லோருக்குமே தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றிய ஒரு விஷயம் என்று சொன்னவுடன் ஒரு பதற்றம் வரத்தான் செய்கிறது. ஏனென்றால் இன்றிருக்க காலகட்டம் சூழ்நிலை நிச்சயமாக ஒவ்வொருவரின் மனதில் ஒவ்வொரு விதமான பதற்றத்தை உருவாக்கும். நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி எதிர்கொள்வது, நாம் என்ன சொன்னால் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று தெரியாமல் ஒவ்வொருவரும் இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் இதற்றிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருவது என்ன, இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று நீ யோசித்து மனமுடியாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து அப்பா சொல்ல வருவதை நீ முன்கூட்டியே தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களில் இருந்து நிச்சயமாக உனக்கு மிக பெரிய தீர்வு கிடைத்துவிடும். ஒரு கஷ்டம் உன்னை தேடி வருவதற்கு முன்பாகவே அதற்கான தீர்வினை இந்த அப்பா உனக்கு தந்து விடுகிறேன் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நாம் நினைப்பது போலெல்லாம் இந்த வாழ்க்கையில் எல்லோருடைய மனதும் இருப்பதில்லை. நம்மை சுற்றி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து நம்மை தேடி வருகின்ற இந்த நாட்கள் எப்பொழுதும் நமக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம் நம்மை சுற்றி மிகவும் குறைவுதான். நம்மோடு இருப்பவர்கள் நாம் பெற்ற குழந்தைகளே. நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காத பொழுது எப்படி நாம் கணக்கில் சேர்க்க முடியும்? என் குழந்தையே, அதனால் நீ பெற்றெடுத்த பிள்ளையின் மனத்தில் இருக்கின்ற ஒரு செய்தியை நான் உனக்கு சொல்கின்றேன். எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லாமல் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதெல்லாம் இல்லாமல் எது இருந்தாலும் அவர்களை காப்பாற்றுவதற்கு நீ இருக்கின்றாய் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர்களின் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்தில் இந்த பயணம் நிற்க நினைத்தாலும் அதை தொடங்கிவிட நீ இருக்கின்றாய் என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கிறது. ஏன் இதையெல்லாம் இவர்கள் செய்ய வேண்டும் என்றால், நம்மை பெற்றது அவர்கள்தானே, இது அவர்களின் கடமை தானே என்று நினைக்கிறார்கள். பொதுவாக இன்றிருக்கின்ற பிள்ளைகள் எல்லோரின் மனதிலும் ஒரு எதிரும் புதிருமான விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன நடந்தாலுமே அதை சரியாகவும் அல்லது இது நம் வாழ்க்கைக்கு தேவையானதா என்று யோசிப்பது கிடையாது. எதையும் நாம் அனுபவித்து விட வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதை எல்லாம் நாம் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஒரு வாழ்க்கை நாம் எப்பொழுதும் மன நிறைவை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி, அதுபோலத்தான் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நம்முடைய சூழ்நிலையே நமக்கு தெரியப்படுத்துகிறது. இந்த பிள்ளைகளின் மனநிலை என்னவென்று நமக்கு தெரிகிறது அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இவர்களை கையாளுவது சற்று கடினமாகத்தான் இருக்கின்றது. இவர்களை எல்லாம் எப்படி கையாளுவது என்று தெரியாமல் என் குழந்தை நீ மிகவும் மனப்பதற்றத்துடன் இருக்கின்றாய். ஆனால் உன் அப்பா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ முதலில் சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னோடு நான் இருக்கும் பொழுதும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் சரி, ஏறக்குறைய ஒரு விதமான மனப்பதற்றத்தை பய உணர்வையும் உனக்குள் எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்கின்றது. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் எப்படி கடந்து விட முடியும் என்று தெரியாமல் நீ அங்கும் இங்குமாக அலைபாய்ந்து நிற்கின்ற நேரத்தில் இந்த அப்பா உனக்கு இது போன்ற செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் அதனை நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும். அப்பாவிற்கு அது போதும். என் பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை நான் தெரியப்படுத்திவிட்டால் அது போதும் எனக்கு.
நீ நினைத்ததை விடவும் மிக பெரிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வருகின்ற உனக்கு ஒரு நொடி உன் பிள்ளையின் வாழ்க்கை என்பதும் உன் கால்கள் அங்கும் செல்லாமல் இங்கும் செல்லாமல் அப்படியே தடமாடி நின்று விடுகிறது. நாம் என்ன செய்வது, இதை எப்படி எதிர்கொள்வது என்பது போன்ற ஒரு குழப்பம் உனக்குள் வரும்பொழுது, என் பிள்ளை, நீ எதற்காகவும் வருந்தி நிற்காதே. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி, இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. உன்னை தேடி அப்பா சொல்லக்கூடிய இந்த விஷயம் நிச்சயமாக ஒருவேளை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். என் குழந்தையே, கவனங்கள் சிதறும் பொழுது முடிவுகள் தவறாகும். அது பெரியவர்களுக்கே சாத்தியம் எனும் பொழுது உன்னுடைய பிள்ளைகளுக்கு என்றால் அது நிச்சயமாக நீ கவனிக்க வேண்டும். தடுமாறி செல்கிறார்கள் என்று நீ கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருக்கின்றாய். ஆனால் அவர்களினுடைய ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக உனக்கு புரிய வேண்டும். அவர்களினுடைய சில நடவடிக்கைகளை நீ கண்காணிக்க வேண்டும். என் பிள்ளையே, அவர்களாக ஒரு விஷயத்தை உன்னை தேடி வந்து சொல்வதற்கு முன்பாக நீ கண்டுபிடிக்க போகிறாய். அது எப்படி தெரியுமா என் குழந்தையே? இன்றிலிருந்து ஒரு வாரம் இவர்களினுடைய நடவடிக்கைகளை சற்று உற்று நோக்கி கவனித்து பார். யாரோடு பேசுகிறார்கள், எதை பற்றி பேசுகிறார்கள், எந்த விஷயத்தின் மீது அதிக கவனம் செலுத்துகிறார்கள், படிப்போ வேலையோ இவர்களுக்கு எந்த அளவில் இருக்கிறது, இவர்களினுடைய சிந்தனைகள் முழுவதும் எதை நோக்கியதாக இருக்கிறது என்பதனை சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க தொடங்கு. அது மட்டுமல்ல, உன்னுடைய கவனங்கள் ஒவ்வொன்றும் இப்படி இருக்கும் பொழுது நீ தேடுகின்ற சில விஷயங்களும் நீ கேட்கின்ற சில விஷயங்களும் அவர்களிடத்தில் நிச்சயமாக சரியான பதில் உனக்கு கிடைத்து விடாது. ஒரு முறை நீ அவர்களோடு பேசினால் அவர்களினுடைய எண்ணங்கள் என்னவென்று உன்னால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மனம் விட்டு பேசாமல் அவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ கவனிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய எண்ணம் இப்படி இருக்க இருக்க அவர்கள் செய்கின்ற செயல்களை எல்லாம் யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன என்பது போலத்தான் செய்ய தொடங்கி விடுகிறார்கள். என் பிள்ளையே, இந்த தருணத்தை இனிமேலும் விட்டு விடாதே. உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை தவித்து விடாதே. கிடைத்த நல்ல வாய்ப்பை விட்டுவிட்டு நாளை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் அது உன்னால் முடியாது. எல்லை மீறி சென்ற பிறகு, உன் கையை மீறி சென்ற பிறகு நீ வருந்துவதில் எந்த பலன் இருக்கிறது என்பதில் சற்று சிந்தித்து பார். அப்பா சொல்ல வருகின்ற விஷயங்களை நீ புரிந்து கொள்ள தொடங்கு. என் தங்கமே, அவர்கள் ஒருவேளை எந்த ஒரு விஷயத்தையுமே உன்னிடத்தில் சொல்லாமல் நல்லபடியாகவே நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இந்த நேரம் நீ கவனிக்க வேண்டிய நேரம். சரியான வயதில் அவர்கள் இருக்கிறார்கள். நாம் இந்த நேரத்தில் அவர்கள் செய்கின்ற சிறு சிறு தவறுகளையும் கண்டுபிடிக்கவில்லையோ அல்லது நாம் கண்டு கொள்ளாமல் இருந்தாலோ நிச்சயமாக அவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தடமாறி செல்லும் பொழுது நீ எவ்வளவு தான் நினைத்தாலும் முன்னால் அவர்களை எந்த சூழ்நிலையில் இருந்தும் மீட்டு கொண்டு வந்து விட முடியாது என்பதை புரிந்து கொள். சற்று உன்னிப்பாக கவனி. எதிலும் நாட்டம் இல்லாதது போல அவர்களின் நடவடிக்கைகள் தோன்றுகிறது என்றால் அதற்கு தனக்கு வேண்டாம் என்று ஒரு செய்தியை சொல்லிவிட வாய்ப்பு அதிகம். ஒரு விளையாட்டிலோ அல்லது ஒரு படிப்பிலோ ஆர்வம் இருக்கிறது என்று சொல்லி அவர்களை ஈடுபடுத்தியிருப்பாய். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அவர்களின் மனதில் மாற்றங்கள் ஏற்பட்டு அது தனக்கு வேண்டாம் என்று சொல்கின்ற நிலை வரும்பொழுது நிச்சயமாக அதனை நீ என்னவென்று உணர்ந்து அவர்களோடு மனமிட்டு பேச வேண்டும்.
கோபப்படுவதோ, நான் இதற்காக எவ்வளவு செலவு செய்தேன் என்று சொல்லி காட்டுவதோ நிச்சயமாக பலன்களை கொடுக்காது. எதிர்மறையான விஷயங்களை கொடுத்து விடும் என்பதை புரிந்து கொள். என்ன செய்கிறோம் என்பதை நாம் தெளிவோடு இருந்தால்தான் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாக தோன்றும். இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளும் என்னவென்று நமக்கு தெரிய வரும். நம்மை சுற்றிலும் ஏதேதோ விஷயங்கள் வந்து நம்மை பாடாய் படுத்தி எடுத்தது எல்லாம் போதும் அல்லவா? இனி எதையுமே எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு நீ வந்து விட்டாய். ஆனால் உன்னை சுற்றி எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உன் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற உணர்வுகளை நீ புரிந்து கொண்டு நிச்சயமாக நீ இவர்களை இதிலிருந்து மீட்டெடுத்து விடுவாய். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் கலங்காதே. உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றி நான் வரும்பொழுது உன் கண் முன்னால் நின்று அப்பா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு விளையாட்டாக தோன்றுகிறது என்றால் நிச்சயமாக நீ எங்கோ ஒரு தவறு இழைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியாதா? என் பிள்ளை என்னை மீறி எதுவும் சொல்லாது. நான் சொன்ன சொல் கேட்டு நடக்கும் என்று சொல்லிவிடலாம். உண்மையில் இப்படி சொல்கின்றவர்களுக்குத்தான் தன் பிள்ளைகளை பற்றி எதுவும் தெரிவதில்லை. அவர்கள் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் சற்று கவனத்தோடு அவர்களை எதிர்கொள்ள வேண்டும். சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர்கள் அங்கு ஓடினாலும் இங்கு ஓடினாலும் கீழே விழுந்து விடுவார்களோ என்று சொல்லி அவர்களின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இப்பொழுது அவர்கள் பெரியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று நீ எப்படி நம்புகிறாய்? உன் வயதில் இருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் சிறியவர்கள் தானே. இந்த வயதில் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பதை சற்று சிந்தித்து அவர்களின் நடவடிக்கைகளை நீ கவனிக்க வேண்டும். என் பிள்ளையே, எல்லா பிள்ளைகளும் ஒன்று போல் இல்லை. ஆனால் நல்ல பிள்ளையையும் தீய வழியில் அழைத்து செல்வதற்கு இன்று அத்தனை குழந்தைகளும் தயாராக இருக்கின்றார்கள். இந்த கட்டத்தில் இதை விட்டுவிட்டே ஆனால் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இனி உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் என்பதை புரிந்து நீ எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சியோடு இருக்க பழகு. உன்னை தேடி உன் அப்பா வருவது போல என்னாலும் நான் உன்னை தேடி வந்து நல்ல விஷயங்களை தருவேன் என்பதையும் நீ உணர்ந்து விட்டால் போதும். அப்பாவின் அன்பு எப்பொழுதும் பேரதிசயத்தை நடத்தும். அப்பா என்று உன் குடும்பத்தை காப்பாற்றுவேன். உன் பிள்ளைகளின் மனதில் இருக்கின்ற விஷயங்களுக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. இனி உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களில் நான் சொன்ன சொல்லிற்கு மதிப்பு கொடுத்து அதன்படி நீ நடந்து கொண்டாயானால் உன் பிள்ளை ஒருவேளை தவறான பாதையில் செல்லாமல் இருக்கும். இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் என் பிள்ளைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லதே நடக்கும்.